சுத்தமான ஒவ்வொரு பாத்திரத்தையும் எம்மால் பாவிப்பதற்கு முடியும். குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ சமைப்பதற்கோ. அது மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கல்லால் செய்யப்பட்ட பாத்திரம், உலோக பாத்திரங்கள், இரும்பு, ஈயம், செம்பு, இது போன்ற பாத்திரங்களை தாராளமாக உபயோகிக்கலாம். ஆனால் தங்கம் வெள்ளி பாத்திரங்களை உபயோகிக்க முடியாது. அதேபோல் தங்கம் வெள்ளியின் மூலமாக முலாம் பூசப்பட்ட பாத்திரத்தையும் பாவிக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, உபயோகிப்பது மாத்திரமின்றி தங்கம் வெள்ளி பாத்திரங்களை உபயோகிக்காமல் எடுத்து வைப்பதும் ஹராம். தங்க பாத்திரத்தில் உண்பது, வெள்ளி பாத்திரத்தில் உண்பது, தங்க பாத்திரத்தில் குடிப்பது, வெள்ளி பாத்திரத்தில் குடிப்பது, இவைகள் ஹராம். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு தங்கம் உபயோகிப்பது ஆகுமாக்கப்பட்டது, பட்டு உபயோகிப்பது ஆகுமாக்கப்பட்டது. ஆனால் தங்கத்தை பெண்கள் அணிகலன்களாக அணியலாம், பட்டை ஆடையாக அணியலாம். ஆனால் தங்க பாத்திரங்களை பெண்களும் பாவிக்க கூடாது, ஆண்களும் பாவிக்க கூடாது. அதே போலதான் வெள்ளி பாத்திரங்களையும் ஆண்களும் பாவிக்க முடியாது, பெண்களும் பாவிக்க முடியாது. அதே போல் தங்கம் வெள்ளியால் முலாம் பூசப்பட்டதையும் பாவிக்க முடியாது. சாதாரணமாக ஒரு சொட்டு பெயிண்ட் பண்ணிருக்குது என்றால் வேற விஷயம். நெருப்பில் போட்டு உருக்கினால் பூசப்பட்ட முலாம் தங்கமாக அல்லது வெள்ளியாக உருகி வேறையாக வரும். அந்த அளவுக்கு முலாம் பூசி இருந்தால் அதை உபயோகிப்பதும் ஹராம். எவ்வாறு உபயோகிப்பது ஹராமோ அதே போல உபயோகிக்காமல் எடுத்து வைப்பதும் சேகரித்து வைப்பதும் ஹராம். தங்கம் வெள்ளி பாத்திரங்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் எழுதுகிறார்கள், சுருமா குச்சியுடைய அளவுக்கு கூட வெள்ளியாகவோ தங்கமாகவோ இருந்தால் அதை சேகரித்து வைப்பதும் கூடாது. ஆனால் அலங்காரத்துக்காக வேண்டி பாவிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அலங்காரத்துக்காக வேண்டி பாவிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, உதாரணத்திற்கு ஒரு தங்கம் தட்டு போன்ற ஒன்று வீடுகளில் கொளிவை வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது தங்கத்தால் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு அலங்கார பொருள் வீட்டுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அலங்காரத்துக்காக வேண்டி அழகுக்காக வேண்டி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் பாத்திரமாக பாவிக்க முடியாது, அதே நேரம் பாவிக்காமல் சேர்த்து வைக்கவும் முடியாது. இதற்குரிய ஆதாரம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா தல்பசுல் ஹரீர, ஆண்களை பார்த்து சொன்னார்கள், பட்டை அணியாதீர்கள், பட்டாடை அணியக்கூடாது. இன்றைக்கு சிலவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்நியர்களுடைய பண்டிகைகள், தீபாவளி அதுபோல சில பண்டிகைகள் வந்தா இவங்க யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க அல்லது அவர்களோட சம்பந்தப்பட்டவங்க அவங்க அணியக்கூடிய பட்டு வேஷ்டியை உடுத்து போட்டோ போடுறாங்க, ஹாப்பி தீபாவளி. சகோதரர்களே, அவர்களை குறை சொல்றதல்ல, எங்கட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். பட்டு எந்த காரணம் கொண்டும் அணிய இயலாது ஆண்களுக்கு. சில நோய்கள் இருக்குது, நோய், அந்த நோய்க்கு வைத்தியர்கள் சொல்லுவாங்க தோல் நோய்கள், டெமடாலஜிஸ்ட், அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படணும் நீங்க பட்டாடை அணியுங்க. இவ்வாறு உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யணும், பட்டு அணிவதற்கு அனுமதி இருக்கிறது. அதல்லாம ஆண்களுக்கு எந்த காரணம் கொண்டும் பட்டு பாவிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த ஹதீஸ் முஸ்லிம்ல தெளிவாக பதிவாக இருக்கிறது. லா தல்பசுல் ஹரீர், பட்டை அணிய வேண்டாம். வலத்தீபாஜ், மிருதுவான பட்டோ கனமான பட்டோ, காஞ்சிபுர பட்டோ பனாரிசி பட்டோ எந்த பட்டோ ஆண்களுக்கு ஹராம். வலா தஷ்ரபு ஃபி ஆனியத்தி ذهب والفضة, தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் குடிக்காதீர்கள். வலா தகுலு ஃபி சிஹாஃபிஹா, தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் உணவும் உண்ணாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா லஹும் ஃபித் துன்யா, காஃபிர்களுக்கு உலகத்தில் தங்கம் வெள்ளி கிடைக்கும், ஆனால் வலனா ஃபில் ஆஹிரா, முஸ்லிம்களாகிய எங்களுக்கு உலகத்தில் தங்கம் வெள்ளி பாவிப்பது தடை. அல்லாஹ் ஆகிரத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஆகிரத்தில் வைத்திருக்கிறான். வெள்ளி கிண்ணங்கள், தங்க கிண்ணங்கள், மரகதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனில் ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது. அதே போல கண்ணியமானவர்களே, தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், தங்கம் வெள்ளியால் முலாம் பூசப்பட்டது. அதே போல் வல் முபப்பபு பிஸ்ஸஹபி ஹராமுன் முத்லகன், தங்கம் வெள்ளியால் ஒட்டு போடப்பட்டது. தங்கம் வெள்ளியால்
ஒட்டு போடப்பட்டது அல்லது தங்கம் வெள்ளி பிடி போடப்பட்டது, இதுவும் ஹராம். ஆனால் இதில் சில சலுகைகள் இருக்கிறது. அதாவது ஒரு பாத்திரத்துல டிசைன் பண்றதுக்காக வேண்டி பெரிய ஒட்டு போட்டிருக்கிறார்கள். டிசைனுக்காக, தேவைக்காக அல்ல, டிசைனுக்காக பெரிய ஒட்டு போட்டிருந்தால் தங்கத்தாலோ அல்லது வெள்ளியாலோ, வெள்ளியால் அல்ல தங்கத்தால் மாத்திரம் ஒட்டு போடக்கூடிய விஷயம் தங்கத்தில் மாத்திரம்தான் ஹராம் என்ற சட்டம் வரும். அலங்காரத்துக்காக பெரிய ஒட்டு போட்டிருந்தால் அது ஹராம். சிறிய ஒட்டாக இருந்தால் அது ஹராம் அல்ல, மக்ரூ. மக்ரூ என்றால் என்னவென்பதை முதலாவது விளங்கணும். மக்ரூஹ் நாங்க சொல்றோமே, மக்ரூஹ் சொன்னா என்னென்று சொன்னா, மக்ரூஹ் என்று சொன்னால் ஒரு காரியத்துக்கு தடை வந்திருக்கிறது, அதை செய்யாவிட்டால் நன்மை கிடைக்கும், செய்தால் பாவம் கிடைக்காது. செய்யாவிட்டால் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும், செய்தால் பாவம் கிடைக்காது. இதுதான் மக்ரூஹ். இப்போ உதாரணத்துக்கு தங்கத்தால ஓட்டை விழுந்த பாத்திரத்துக்கு ஒட்டு போடுவது சிறிய ஒட்டாக இருந்தால் அது மக்ரூஹ். அப்ப தங்கத்தால நாங்க ஒட்டு போடாமல் இரும்பாலையோ செம்பாலையோ நாங்க ஒட்டு போட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் தங்கத்தால் சிறிய ஒட்டு போட்டால் நமக்கு பாவம் கிடைக்குமா? கிடைக்காது. பெரிய ஒட்டு போட்டா அலங்காரத்துக்காக பாவம் கிடைக்கும். தேவைக்காக பெரிய ஒட்டு போடுறார், பெரிய ஓட்டை ஒன்று இருக்கிறது, அதால பெரிய ஒட்டு தங்கத்தால போட்டால் அது மக்ரூஹ். சிறிய ஒட்டு தேவைக்காக சிறியோர் ஒட்டு போட்டால் ஹலால். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனால் பொதுவாக அலங்காரத்துக்காக டிசைன் பண்றதுக்காக வேண்டி பெரிய ஒட்டு போட்டால் அது எந்த கட்டத்திலும் ஹராமாகத்தான் இருக்கும். அடுத்த விஷயம் சொல்றாங்க, அந்நியர்களுடைய பாத்திரங்கள் அவர்களுடைய ஆடைகள், முஸ்லிம் அல்லாத ஏனைய மதத்தவர்கள், இது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடம். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுடைய பாத்திரங்களும் ஆடைகளும் அவைகளை உபயோகிப்பது மக்ரூஹ், ஹராம் அல்ல, மக்ரூஹ். ஏனென்று சொன்னால் அதற்கு காரணம் என்னென்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அந்நியர்களுடைய பாத்திரங்களை உபயோகிப்பது ஏன் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை தாழ்த்துவதற்காக அல்ல. எங்கட மதத்துல எங்கட மார்க்கத்துல ஹராமான சில விஷயங்கள் அவர்களுக்கு தடை இல்லை. எங்கட மதத்துல மார்க்கத்துல நஜீஸான விஷயங்கள் சிலது அவர்களுக்கு நஜீஸ் கிடையாது. உதாரணத்துக்கு நாய், பன்றி, இது நமக்கு ஹராம், இது நஜீஸ். ஆனால் அவர்களுக்கு நாயும் பன்றியும் ஹராம் கிடையாது, நஜீஸும் கிடையாது. பன்றி அவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு மிருகம். அதே போல சாராயம், அவர்களுடைய பாத்திரங்கள்ல மது, அது தாராளமாக பரிமாறப்படும். அதனால் நமக்கு மது ஹலாலா? அது ஹராம். இதன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நியர்களுடைய பாத்திரங்களில் உண்பதையும் குடிப்பதையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? தவிர்ந்து கொள்ளுங்கள். ஹஜ்ரத் அபூ ஸஅலபா அல் குஷனி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்திடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா பி அர்தி கௌமி அஹ்லி கிதாப். யா ரசூலல்லாஹ், நாங்க இன்னா பி அர்தி கௌமின் அஹ்லி கிதாப், வேதக்காரர்கள், அதாவது யஹூதிகள் நசாராக்கள் வாழக்கூடிய ஒரு ஊரில் நாங்கள் இருக்கிறோம். அஃபன குலு ஃபி ஆனியதிஹிம், அவர்களுடைய பாத்திரங்கள்ல எங்களுக்கு சாப்பிட முடியுமா என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் வஜத்தும் கைரஹா ஃபலா தகுலு ஃபீஹா, உங்களிடத்துல வேற பாத்திரங்கள் இருந்துச்சு என்று சொன்னா நீங்க அவர்களுடைய பாத்திரங்களில் சாப்பிட வேண்டாம். வ இல்லம் தஜிது ஃபக்ஸிலூஹா வகுலு ஃபீஹா, அவர்களுடைய பாத்திரம் மாத்திரம் தான் இருக்குது, அந்நியர்களுடைய வேற பாத்திரமே இல்லை. சில ஹோட்டல்கள்ல நமக்கு இந்த நிர்பந்தங்கள் வரும். இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க? கழுவி விட்டு அதை உபயோகிங்கள் என்பதாக சொன்னார்கள். மத்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நியர்கள் நஜிஸ், அந்நிய மதத்தை மதிக்க கூடாது, அவர்கள் கேவலமானவர்கள், இப்படியான கருத்து நபிகள் நாயகம் சொல்லவும் இல்லை, இஸ்லாத்துடைய பார்வைக்கும் முரணான கருத்து. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நியர்களை பள்ளிவாசலுக்குள் அனுமதித்திருக்கிறார்கள். ஹஜரத் சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு, ஆரம்பத்தில் ஒரு காஃபிர், அவர் எத்தனையோ சஹாபாக்களை கொன்றவர், எத்தனையோ சஹாபாக்களை கொலை செய்தவர், யமாமா நாட்டு மன்னர். அவரை சஹாபாக்கள் ஒரு வழியில் சிறை பிடித்தார்கள். பிடித்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுமாமாவை எங்க தெரியுமா கட்டி வைக்கப்பட்டது?
மஸ்ஜிது நபவி உலகத்தில 2வது சிறந்த பள்ளிவாசல்ல நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல்ல அவரை கட்டி வச்சிருந்தாங்க 3 நாள். அந்த 3 நாளில் மனம் மாறி அவர் தானாகவே இஸ்லாத்துக்கு வந்தார். அடுத்தது அந்நியர்களுடைய பாத்திரங்கள்ல நபிகள் நாயகம் ஹராம் இல்லை என்பதாக காட்டுறதுக்காக வேண்டி அவர்களுடைய உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஹைபருடைய யுத்தத்துடைய நேரத்தில் ஜைனப் பின்த் அல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய யூத பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முழு ஆட்டை பொரித்து கொண்டு வந்து கொடுத்தாள். ஆட்டை சஹாபாக்களும் நபிகள் நாயகமும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். அதோட இன்னும் ஒரு சஹாபி பிஷ்ர் இப்னுல் பரா என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபியும் சாப்பிட்டார். என்ன ஆச்சரியம், நபிகள் நாயகம் ஒரு துண்டைத்தான் சப்பினார்கள், அது தொண்டையை தாண்டி செல்லவில்லை. அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். அந்த ஆட்டு இறைச்சி, செத்த ஆடு, பொரித்த ஆடு நாயகத்தோடு பேச ஆரம்பித்தது. யா ரசூலல்லாஹ், என்னில் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த பெண் என்ன தெரியுமா செய்தால், நபிகள் நாயகத்துக்கு ஆட்டில எந்த பகுதி விருப்பம் என்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுடைய முன்னங்கால் பகுதியை விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த பகுதியில் அதிகமாக நஞ்சை போட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், இர்ஃபஉ ஐதியக்கும், இர்ஃபஉ ஐதியக்கும், தோழர்களே உங்களுடைய கைகளை தூக்குங்கள். ஏன் தெரியுமா, இந்த ஆட்டு இறைச்சி என்னோடு பேசுகிறது, பி அன்னஹா மஸ்மூமா, இதில் நஞ்சி போடப்பட்டிருக்கிறது என்பதாக பேசுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நஞ்சு எதுவும் செய்யல. அடுத்த சஹாபி உடனே அதன் மூலமாக மௌத்தாகிவிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்நியர்களுடைய பாத்திரத்துல அவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. எந்த நேரம் அது ஹராம் இல்லை என்பதாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்நியர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மதத்தவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய நற்குணத்தை பார்த்து, அவர்களுடைய தன்மையை பார்த்து, அவர்களுடைய இரக்க சிந்தையை பார்த்து தான் அந்நியர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. யஹூதியுடைய ஜனாசா போகுது, எங்க புகாரில ஹதீஸ் வருது, ஒரு யூதனுடைய ஜனாசா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழும்பினார்கள், சஹாபாக்களும் எழும்பினாங்க. எழும்பிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா இல்ல, இது ஒரு யூதருடைய ஜனாசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி கேட்டாங்க, அலைஸத் நஃப்ஸன், அவனும் ஒரு மனுஷன் தானே, அவன் ஒரு உயிர் இல்லையா, அதோட ஆத்மா இல்லையா, அதை மதிக்க கூடாதா? இதுதான் இஸ்லாம். ஆக கண்ணியமானவர்களே, அந்நியர்களுடைய பாத்திரங்களில் உண்ணக்கூடாது, குடிக்க கூடாது என்பது ஹராமான தடை அல்ல. ஏன், அவர்கள் சில நேரம் நமக்கு ஹலால் இல்லாததை உபயோகிப்பார்கள். இதன் காரணமாக தவிர்ந்து கொள்வது சிறந்தது. நிர்பந்தங்களில் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு அனுமதியும் இருக்கிறது. அந்நியமானவர்களே, சில முஸ்லிம் ஹோட்டல்கள்ல இதை பேணி பாதுகாக்கிறாங்க. அந்நியர்களுடைய பாத்திரங்கள்ல முஸ்லிம்கள் சாப்பிடாம இருக்கிறதுக்காக வேண்டி, கண்டி பகுதிகளில் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஹோட்டல் இருக்குது. நாங்க முஸ்லிம்கள் போய் உட்கார்ந்து டீ கேட்டா அங்க சத்தம் வரும், சுல்தானா டீ 2 சத்தம் வரும், சுல்தானா டீ. மற்றவங்க அந்நியர்கள் டீ கேட்டா டீ சத்தம் போடுவாங்க. முஸ்லிம்கள் போய் டீ கேட்டா சுல்தானா டீ. அது என்ன சுல்தானா டீ, அங்க இந்தியா சுல்தான் எல்லாம் வரல. சுல்தானா டீண்டா முஸ்லிம்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வேறையாக கோப்பைகள், தேநீர் கோப்பைகள் ஒதுக்கப்பட்டிருக்குது, அதிலிருந்து டீ ஊத்தி கொடுங்க என்பதுதான் அர்த்தம். எந்த அளவுக்கு பேணுறாங்க, சுப்ஹானல்லாஹ், மார்க்கம் பேணப்படுது. கண்ணியமானவர்களே, ஆனால் தங்கம் வெள்ளியில் பாவிப்பது ஹராம். மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூழியம், தங்கம் வெள்ளி அல்லாத மற்ற பெறுமதியான பொருட்கள்ல பாத்திரங்கள் செய்யப்பட்டிருந்தால் அதை பாவிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி பாத்திரம் செய்யறண்டா இனி அவரு உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். ஆனால் ஏன் அதுக்கு அனுமதி? நாங்க யோசிக்கலாம், தங்கம் வெள்ளிக்கே அனுமதி இல்லை, தங்கம் வெள்ளி இல்லாம அதை விட பெறுமதியானதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியா? ஹதீஸ்ல நபிகள் நாயகம் அதை தடுக்கல. அல்லாஹ் எதை தடுத்தானோ, நாயகங்கள் எதை தடுத்தார்களோ அதை நாங்கள் தவிர்ந்து கொள்வோம். மார்க்கத்துடைய விஷயத்துல புத்தியை போடக்கூடாது. அல்லாஹ் சொன்னானா, நபிகள் சொன்னார்களா, கண்ணை பொத்தி கொண்டு எடுத்து நடக்க வேண்டியதுதான். ஆனால் ஷாஃபி மதுஹபினுடைய அவுஹரான ரொம்ப ஏற்றமான கருத்து என்னென்று சொன்னால், தங்கம் வெள்ளி அல்லாத மாணிக்கம், மரகதம் போன்ற ஏனைய பெறுமதியான கற்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களையும் உபயோகிக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. உபயோகிப்பது மக்ரூ. ஏனென்று சொன்னால், அதை நாங்கள் பாவித்தால் அந்த இடத்தில் 2 பிரச்சனை வரும். ஒன்று, பெருமை உண்டாகும் உள்ளத்துல. நான் மாணிக்கத்துல கோப்பி குடிக்கிறவன் சொல்லுவார் அவர் கடைசியில.
உள்ளத்துல பெருமை உண்டாகும். இரண்டாவது, கஸ்ரு குலூபில் ஃபுகரா, ஏழைகளுடைய உள்ளம் உடையும். நம்ம குடிக்கிறதுக்கு ஒழுங்கான தண்ணி இல்லாம இருக்கிறோம், ஒழுங்கான பாத்திரம் இல்லாம இருக்கிறோம். பாரு, நமக்கு உதவி செய்யாம இவன் தங்கத்துல வெள்ளியில மாணிக்கத்துல மரகதத்துல இவர் சாப்பிடுறார். அப்ப அவங்களோட உள்ளத்தை உடைக்க கூடாது. ஏழைகளுடைய துவாக்கள் முக்கியம். இதான் காரணமாகத்தான் அந்த பாத்திரங்கள்லையும் தங்கம் வெள்ளி அல்லாத ஏனைய பெறுமதியான ஜௌஹர்கள், அதாவது நவரத்தின கற்கள்களையும் நாங்கள் உபயோகிப்பதை மார்க்கம் மக்ரூஹ் என்பதாக சொல்லி இருக்கிறது. எனவே சொல்லப்பட்ட சட்டங்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்.